வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 22 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: உயரழுத்தம் வங்கக்கடலில் தொலைவில் இருந்து உயரழுத்த காற்றை தமிழ்நாட்டின் கரை மீது ஏறத் தொடங்கி, அதாவது கெடிகார சுற்றில் சுழலக்கூடிய இந்த காற்று தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வழியாக நுழைந்து வடகடலோரம் வழியாக வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வரைக்கும் இந்த காற்று பயணிக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டை விட ஆந்திர பிரதேச கடலோரம் மிகுந்த வெப்ப அலையில் சிக்கி தவிக்கிறது. மேலும் அப்படியே ஒடிசாவை விட மேற்கு வங்கம் மிக கடுமையான வெப்பத்தின் பிடியில் நீடித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலே இந்த காற்று பயணிக்கும் பொழுது கடலோரத்தில் இருக்கும் வெப்பத்தை விட கடல் ஓரத்தில் 100 டிகிரிக்கு குறைவாக இருக்கும் நிலையில் சற்று உள்ளே வந்தால் 100 டிகிரியை நெருக்கமாகவும், பிறகு டெல்டா மாவட்டங்கள் உள்ளே 100 டிகிரியாகவும், அதற்கு மேற்கே செல்ல செல்ல 102, 103, 106, 107 வரைக்கும் 108 கூட எட்டி பிடித்திருக்கிறது. ஆக இந்த வெப்ப அலை உள் மாவட்டங்களின், தமிழ்நாட்டின் அனைத்து உள் மாவட்டங்களிலும், அதாவது பாளையங்கோட்டை முதல் கொல்கத்தா வரைக்கும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கடலோரமும் கிழக்கு தொடர்ச்சி மலை மீதும் குறைவாக இருக்கும். அதன் அடிவாரத்திலிருந்து சமவெளி பகுதி எல்லாமே கடுமையான வெப்ப அலையில் சிக்கி தவிக்கிறது. ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கடுமையான வெப்பம் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில், கேரள எல்லையோரம் வரைக்கும் முற்பகலில் கடுமையான வெப்பம் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில், மாலையிலே மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாயில் வந்து குளிர்ச்சியான ஒரு சீதோஷ நிலையை ஏற்படுத்துகிறது. மேற்கு காற்று மற்றும் கிழக்கு காற்று இரண்டும் கேரளாவில் இணைந்து வெப்பசலன இடிமழை பொழிவை, காற்று சுழற்சியுடன் இணைந்த இடிமழை பொழிவை கேரளாவிலே கொடுத்து வருகிறது. கர்நாடகாவிலும், அதாவது மைசூருக்கு மேற்கே கடலோர கர்நாடகா மற்றும் உள் கர்நாடகா, வடக்கு உள் கர்நாடகாவில் நல்ல மழை பொழிவை, இடிமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அது நேற்று முன்தினம் இருந்ததை விட இன்றைக்கு குறைவாக காணப்படும். இருந்த போதிலும் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டத்தில் 4வது நாளாக, அதாவது திம்மம் மற்றும் தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை பொழிவு நேற்றைக்கும் காணப்பட்டது. மழையில் கனம் இல்லாவிட்டாலும் காற்று கனமாக இருந்தது. வாழை மரங்கள் சேதமாகிவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி கர்நாடக எல்லையோர பகுதிகளில். மேலும் சத்தியமங்கலம் தொடங்கி மேட்டூர் வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகளில் மேற்கே கூடுதலாகவும் கிழக்கே தூறல் மழை பொழிவாகவும் ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை பொழிவாக கொடுத்து வருகிறது. அதேபோல் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் வால்பாறையில் சோலையாறு, மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதி ஆங்காங்கே நேற்று முன்தினம் சுரலக்கோடு மற்றும் பல இடங்களிலே ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலை தொடரும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள் பெரிய அளவிலே உடனடியாக மழையை எதிர்பார்த்து விட முடியாது. மே மாதம் 4, 5 தேதி வரைக்கும், அதாவது மே மாதத்தின் முதல் வாரம் முழுமையாக கூட இந்த வெப்பம் தொடரும். இப்போது இருக்கக்கூடிய வெப்பம் மேலும் 2 நாட்களுக்கு, அதாவது 107, 108 டிகிரி என்பது மேலும் 2 நாட்களுக்கு நீடித்து மீண்டும் சற்று 2 புள்ளிகள் குறைந்து, அதாவது 105, 104 என்ற அளவிலே, அதாவது 40, 41 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலே குறைந்து மீண்டும் மாத இறுதியில் மீண்டும் 107, 108 டிகிரிக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 23ஆம் தேதிக்கு பிறகு சற்று குறைந்து மீண்டும் மாத இறுதியில் வெப்பம் மீண்டும் அதிகரித்து முதல் வாரம் வரைக்கும் கடும் வெப்பம் நிலவும். ஆக தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பம் சாதகமில்லாத காரணத்தினால், மழைப்பொழிவிற்கு சாதகமில்லாத காரணத்தினால உடனடியாக மழையை பரவலாக எதிர்பார்த்து விட முடியாது. கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளிலையும், கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் ஓரிடங்களில் மட்டுமே எதிர்பார்க்க முடியும். நல்ல மழை என்பது படிப்படியாக தொடங்க செய்யும். மே மாத 2வது வாரத்திலிருந்து தான் மழை பொழிப்பு படிப்படியாக தீவிரமடையும். அதுவும் ஒரே நாளில் அனைத்து இடங்களும் பெய்யும் வாய்ப்பு இல்லை. வங்கக்கடலில் மே மத்தியில்,
அதாவது இரண்டாவது வாரத்தில் உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு நிலை அது தீவிரமடைந்து பகுதி மண்டலம் புயல் என்று தீவிரமடைந்து அது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது உருவாகும் பொழுது அதன் விட்டத்தில் சற்று பரவலாகவோ அல்லது தொலைவில் உருவாகி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாகவோ வரும் பட்சத்தில் மே மத்தியில் நல்ல மழைப்பொழிவு கடலோரத்துக்கு கிடைக்கும். ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி அது அப்பால் உருவாகி அப்பாலேயே ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு செல்வதற்கே வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேற்கு காற்று கிழக்கு கடலோரம் வரைக்கும் கொண்டு வந்து மாலை இரவு வெப்பசலன மழைப்பொழிவை வங்க கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மே மத்தியிலிருந்து கொடுக்க தொடங்கும். ஆக மே முதல் வாரத்தின் பின்பகுதியில் கேரள எல்லையோரம் சற்று பரவலாகும் மழை மே இரண்டாவது வாரத்திலிருந்து மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் அந்த மழை பொழிவு எல்லாமே வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அக்னி நட்சத்திர காலம் என்பது முழுமையான மே மாதத்தை எடுத்துக்கொள்கிறது. மே மாத இறுதி வரை அக்னி நட்சத்திர காலம் என்பதனால இந்த ஆண்டு மே மாதம் ஏப்ரலில் இருக்கும் அதே வெப்பம் தொடர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் மே இரண்டாவது வாரத்திலிருந்து வெயிலுக்கு பின் வெறும் வெயிலை மட்டும் கொடுக்காமல் வெயிலுக்கு பின் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அது முதலிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் முதல் வாரத்தின் பின்பகுதியில் சற்று பரவலாகி இரண்டாவது வாரத்தில் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கும். அதே வேளையில் வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து நெருங்கி வரும் பட்சத்தில் இரண்டாவது வாரத்தில் வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அது நெருங்கி வராமல் விலகி சென்றால் மேற்கு காற்று கடலோரம் வரைக்கும் வந்து மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வெப்பசலன இடிமழை பொழிவை கடலோரம் கொடுக்கும். ஆக கடலோரம் மழை எதிர்பார்க்கும் என்றுதான் தமிழ்நாட்டிலே பரவலான மழை பொழிவு அமையும். அந்த மழை பொழிவு மே மத்தியில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரவலாக அமைந்தாலும் ஒரே நாளில் அனைத்து இடங்களுக்கும் பெய்து விடாது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். அருகருகே கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும். சில இடங்களிலே கனமழை பொழிவும் இருக்கிறது மே மத்தியில் அந்த நிகழ்வு மேற்கு வங்கம் ஒடிசாவிற்கு சென்ற பிறகு அது கரை கடந்த பிறகு புதிய நிகழ்வு அரபிக்கடலிலே காற்று சுழற்சியாக உருவாகும். அது அரபிக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது பகுதியாக மே இறுதியில் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மேற்கு மாவட்டங்களுக்கும் கேரள கர்நாடகாவிற்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மே இறுதி 10 நாள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது. அந்த நாட்களிலே வங்கக்கடலோரமும் மழை பொழிவு கிடைக்கும். ஆக மழை பொழிவானது மே இரண்டாவது வாரத்திலிருந்து தான் கிடைக்கும். அது வரைக்கும் வெறும் வெயில் மட்டுமே வாட்டி வதைக்கும். கேரள எல்லையோரத்தில் ஓரிடங்களில் மட்டுமே கிடைக்கும், கர்நாடகாவில் கிடைக்கும். ஆனால் பரவலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை என்பது மே இரண்டாவது வாரத்திலிருந்து, அனைத்து மாவட்டங்கள் என்பது மே மத்தியில் மூன்றாவது வாரத்தின் முற்பகுதி இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி. ஆக மே இறுதி 10 நாள் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து மே இறுதியில் வரக்கூடிய மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையை தொடங்கியது போன்ற ஒரு சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அதற்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு மே 31 மற்றும் ஜூன் 1-2 தேதிகளில் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். அந்த நிகழ்வே தீவிரமடைந்து மே முதல் வாரத்தில் ஒரு வலுவான நிகழ்வாக மகாராஷ்டிரா வரைக்கும், அதாவது கோவா கர்நாடகா ஒட்டி மகாராஷ்டிரா வரைக்கும் பயணித்து மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தொடக்கி முன்பருவமழையாக மகாராஷ்டிரா குஜராத் வரைக்கும் கொண்டு செல்லும். ஆக மே இறுதி நாள் அல்லது ஜூன் 1-2 தென்மேற்கு பருவமழை சரியாக தொடங்கும். அதற்கு முன் காற்று சுழற்சி வெப்பசலன இடிமழைப்பொழிவு சற்று கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மழைப்பொழிவு மே மாத மத்தியிலிருந்து இரண்டாவது வாரத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் அதுவரைக்கும் மழை இல்லாத வறண்ட வானிலை பெரும்பாலான இடங்களில் இருக்கும் என்பதனால பெரும்பாலான இடங்களில் 98% அதே வானிலை தான். இரண்டாவது வாரத்திலிருந்து தான் படிப்படியாக அதிகரித்து 3வது 4வது வாரத்தில் தான் சிறப்பான மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதை மனதில் பதித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸ் அவசியம். மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.